ஒரு கழுகும் காகமும். ஒரு கழுகு மலை உச்சியிலிருந்து கீழே மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகள் மீது பாய்ந்தது. பாய்ந்த கழுகு லாவகமாய் ஒரு ஆட்டை தன் கால் நகங்களில் பற்றியது. கொஞ்சம் கூட சிரமமில்லாமல் அதை தூக்கிக் கொண்டு தன் கூட்டிற்குள் போயிற்று. கழுகு பாய்ந்ததையும் தூக்கியதையும் போனதையும் பார்த்த காகத்திற்கு தானும் அது மாதிரி செய்ய வேண்டும் என்ற ஆசை தோன்றியது. உடனே கழுகு மாதிரியே ஆட்டுக்கூட்டங்கள் மீது பாய்ந்து ஒரு கொழுத்த செம்மறி ஆட்டின் முதுகில் போய் உட்கார்ந்தது. தன் நகங்களால் பற்றி மேலே பறக்க முயன்றது. ஆனால் அதன் நகங்கள் ஆட்டின் அடர்ந்த ரோமங்களில் சிக்கிக் கொண்டன. ஆட்டை தூக்கவும் அதனால் முடியவில்லை. தன் கால்களை விடுவித்துக் கொள்ளவும் முடியவில்லை. திண்டாடியது. இச்சமயம் மேய்ப்பவன் அங்கே வந்தான். காகத்தை பிடித்து அதன் இறக்கைகளை வெட்டிவிட்டு தன் குழந்தைகளிடம் விளையாட கொடுத்தான். இது என்ன பறவை என்று குழந்தைகள் தகப்பனிடம் கேட்டன. தகப்பன், அதனிடமே கேளுங்கள், அது தன்னை கழுகு என்றும் சொல்லும். ஆனால் அது கழுகல்ல, அசல் காக்கா என்று சொன்னான். நீதி: தன் சக்திக்கு மீறி முயற்சி செய்வது ஆபத்தில் கொண்டு வந்துவிடும். உயரமாக போரும்